ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது மங்களஹாரதி கடைசி பாகம். இது பக்கம் 1123 ஆரம்பிக்கிறது. அஞ்சனை செல்வன் அஜாட்டியம் அருளட்டும். ராமாயண பாராயணம் முதலானவற்றில் சொல்கிற பிரசித்தமான ஆஞ்சநேய ஸ்தோத்திரங்களில் ஒன்று. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகதா அஜாட்டியம் வாக்படத்துவம் ச அனுமத் ஸ்மரணாத் பவேத். அனுமத் ஸ்மரணையால் என்னவெல்லாம் கிடைக்கின்றன என்று சொல்கிறது. முதலில் புத்தி, எல்லாவற்றுக்கும் முந்தி வேண்டியது அறிவுதான். அது பலம், அப்புறம் தேகபலம், யசஸ் நல்ல கீர்த்தி, தைரியம்தான், நிர்பயத்துவம் அஞ்சாமை என்பது. தைரியம் என்றாலே அஞ்சாமையும் தானே அடக்கம். ஏன் தனியாக வேற சொல்லணும்? தைரியம் என்பதற்கு இன்னும் பல அர்த்தம் உண்டு. மனோதிருடம், சாந்த குணம் முதலியவற்றை கூட தைரியம் குறிக்கும். இங்கே அப்படி ஒன்றாக இருக்கலாம். அல்லது தைரியம் என்பது அவரை ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவனுக்கு ஏற்படும் அஞ்சாமை என்றும், நிர்பயத்துவம் என்றால் இவனை கண்டால் மற்ற எவரும் பயப்படாத அபயஸ்தானமாக இவன் இருப்பது என்றும் வைத்துக்கொள்ளலாம். சந்நியாசி எந்த பிராணிக்கும் தன்னால் பயம் உண்டாகப்படாது என்று தீட்சை எடுத்துக்கொள்வது மாதிரி அரோகதா என்றால் ஆரோக்கியம். அதுவும் ஆஞ்சநேய சுவாமியை ஸ்மரிப்பவனுக்கு உண்டாகிறது. அப்புறம் அஜாட்டியம் என்று ஒன்று போட்டிருக்கிறது. அதற்கு ஜடமாக இல்லாத தன்மை என்று அர்த்தம். முடிவாக வாக்படுத்துவோம், அதாவது வாக்குவன்மை. நவவியாக்கரண பண்டிதன் என்றும் சொல்லின் செல்வன் என்றும் வால்மீகியும் கம்பரும் சொல்கிறவர் பக்தர்களுக்கும் சொல்வன்மை அருளுகிறார். புத்தி, பலம், யசஸ், தைரியம், அபயத்துவம், ஆரோக்கியம், வாக்படுத்துவம் என்ற இந்த 7ம் அவசியம் வேண்டிய விஷயங்கள் தான் என்று தெரிகிறது. யாரும் சொல்லிக் கொடுக்கணும் வேண்டுமென்றில்லாமல் நாமே இதற்கெல்லாம் வேண்டிக் கொண்டு விடுவோம். ஆனால் 8வதாக இன்னொன்று அஜாட்டியம் என்று சொல்லியிருக்கிறதே. ஸ்லோகத்தின் வரிசையில் அது 8வது இல்லை, 7வதாக வருகிறது. அப்புறம் வாக்படுத்துவத்தை சொல்லி முடித்திருக்கிறது. அந்த அஜாட்டியம் என்ன, அதை எதற்கு விசேஷமாக பிரார்த்தித்து பெற வேண்டும் என்று புரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கென்னவோ லோகம் போகிற போக்கில் இதுதான் அத்தியாவசிய தேவை, இதற்குத்தான் ரொம்ப பிரார்த்தித்து கொள்ள வேண்டும், இதைத்தான் ஆஞ்சநேய சுவாமி யதேஷ்டமாக வர்ஷிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அஜாட்டியம் ஜடமாயில்லாமல் இருப்பது என்றால் என்ன அர்த்தம்? புத்தி மந்தித்து சுறுசுறுப்பில்லாமல், உற்சாகமில்லாமல், சோம்பேறியாக மசமசம் என்று இருப்பது. ஜடம் என்றால் உயிரில்லாத மேட்டர். ஸ்பிரிட் என்று 2 சொல்வதில் உயிரில்லாத பூதங்கள், தாதுக்கள் எல்லாம் ஜடம். ஸ்பிரிட் என்பது உயிர் என்றும், சைத்தன்யம் உயிராக அறிவாக உள்ள சித்திலிருந்து வருவது சைத்தன்யம், ஜடத்திலிருந்து வருவது ஜாட்டியம். மனுஷ ஜீவனை சீச்சட கிரந்தியால் உண்டானதாக சொல்வார்கள். உயிரில்லாவிட்டால் உடம்பு வெறும் பௌதீக தாதுக்களாலான ஜடம்தானே. இதை உயிரோடு முடிச்சு போட்டு ஜீவாத்மா என்று வைத்திருப்பது தான் சித் ஜட கிரந்தி. ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஜடச்சரீர பிரக்ஞையை ஒழித்து கட்டிவிட்டு சின்மயமாகவே போய்விடு என்கிறார்கள். அது நடக்கிற போது நடக்கட்டும். இப்பொழுது இந்த ஜடசரீரத்திலேயே சித்திலாசத்தினால் உற்சாகத்தோடு சத்காரியங்களை பண்ணி கொண்டிருப்பதற்கு வழியை பார்ப்போம். ஜடம் மாதிரி டல்லாக மசமசவென்று உட்கார்ந்து கொண்டிருக்காமல் சுறுசுறுப்போடு விழிப்போடு இருக்க கற்றுக்கொள்வோம். இப்பொழுது ஜாட்டியம், ஜடத்தன்மைதான் நம்மை நன்றாக கவ்வி பிடித்து கொண்டிருக்கிறது. வேண்டாத விஷயங்களில் மகா உற்சாகத்தோடு ஈடுபட்டு வெறும் அரட்டை காரியத்தில் லவவேசம், பிரயோஜனமில்லாத பாலிடிக்ஸ் டிஸ்கஷன், காப்பி, சினிமா, நாவல், கீழ்த்தரமான ரெக்ரியேஷன் என்று எனர்ஜியெல்லாம் வேஸ்ட் செய்து விடுவதால் எது அவசியமோ அதை செய்வதற்கு சூடு பிறக்காமல் டிப்ரெஸ்டாக ஆகியிருக்கிறோம். வீண் வியாபாரங்களில் சக்தியை செலவழித்துவிட்டு நல்லது செய்யணும் என்னும்போது தூங்கி வழிந்து கொண்டிருக்கிறோம், ஜடமாக இருக்கிறோம். சயின்ஸ் என்றும் நவீன வசதி வாழ்க்கை என்றும் சொல்லிக்கொண்டு பாதி சீர்திருத்தம், பகுத்தறிவு, புரட்சி என்று சொல்லிக்கொண்டு பாதி இப்படி புறப்பட்டிருப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கூட ஜாட்டியம் இல்லாமல் இஷ்டப்படி பண்ணி கொண்டிருப்பதை பார்த்தும், தர்மம் என்ன கொள்ளை கொண்டு போகட்டும், சாஸ்திரம் எப்படி பாழாக போகட்டும், மதத்துக்கு இந்து கலாச்சாரத்துக்கு என்ன ஹானி வரட்டும், அத்தனையும் பார்த்து கொண்டு வேடிகள் மாதிரி உட்கார்ந்திருக்கிறோம். மகாவீரனான அர்ஜுனன் யுத்த பூமியில் மனசு தளர்ந்து உட்கார்ந்து இருந்தபோது பகவான் அவனிடம், அடே பேடி மாதிரி இருக்காதேடா, கிளப்பயம் மா ஸ்ம கம பார்த்தா என்று கோஷம் பண்ணி கிளப்பி விட்டார். இன்றைக்கு நமக்கெல்லாம் இந்த அனுகிரகத்தை ஆஞ்சநேய சுவாமி நிரம்ப பண்ண வேண்டும். சதுஷ்டி கலா என்று 64 கலைக்கான சாஸ்திரங்கள் நம் தேசத்தில் இருந்ததே.
இன்ஜினியரிங், டெக்னாலஜி எல்லாவற்றிலும் மன்னர்களாக நம்முடைய பூர்வீகர்கள் எத்தனையோ சாதித்துவிட்டு போயிருப்பதற்கு ஆதார சாஸ்திரங்கள் இருந்ததே. அவற்றை பிராக்டிஸ் செய்பவர்கள் தான் இப்பொழுது இல்லை என்றால் அந்த சாஸ்திர புஸ்தகங்களை கூட அல்லவா காணோம். இந்த மகத்தான நஷ்டத்துக்கு நம்முடைய ஜாட்டியம்தானே காரணமாய் இருந்திருக்கிறது. இன்னும் பாக்கி இருப்பதையெல்லாம் இப்படியே தூங்கி வழிந்து கொண்டு வாரி கொடுக்காமல் இருக்க அவர் நமக்கு அஜாட்டிய அனுகிரகத்தை தான் விசேஷமாக செய்ய வேண்டும். வாக்படுத்துவதற்கு முந்தி அஜாட்டியத்தை சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாமெல்லாம் வாக்கிலே மகாபடுக்கள், வாய்ச்சொல் வீரர்கள், காரியத்தில் ஜாட்டிய மூர்த்திகள். ஆஞ்சநேய சுவாமி நம்முடைய வாக்படுத்துவத்தை கொஞ்சம் குறைத்து அதையும் சேர்த்து போட்டுக்கொண்டு அஜாட்டிய அனுகிரகம் பண்ணி நம்மை காரிய சூரர்களாக்கினால் அது தேவலை என்று தோன்றுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.